என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். செல்வி, உங்க அப்பனுக்கு என்ன ஆயிட்டு? காலையில நல்லா தான் பேசிட்டு போனாரு, மாட்டுக்கெல்லாம் நல்லா தீனி போடுங்கன்னு சொல்லி. திடீர்னு என்ன ஆயிட்டு? பதறி போய் ஓடி வந்திருக்கேன். என்ன சொல்லு செல்வி, சொல்லு. எம்மா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருமா. இங்க வந்து பார்த்தா டாக்டர் செக் பண்ணிட்டு அவர் குடிக்கிறதுனால தான் மயக்கம் போட்டுட்டாருன்னு சொல்றாங்களாம்மா. ஓ, வெறும் மயக்கம் தானா? நான் கூட மாடு குத்தி தான் கீழே விழுந்து போயிட்டாரங்காட்டின்னு இருந்தேன். என் மென்டல், நீங்க என்ன சொன்னீங்க? மாடு முட்டி கீழே விழுந்துட்டா, இங்க வந்து பார்த்தா மயக்கம் போட்டுருக்கிறாரு. அறிவு இல்லை, இப்படிதான் வந்து சொல்றதா? எதுவுமே தெரியாம எதுக்காக பேசுறீங்க? அட, யாரோ எனக்கு சொன்னாங்கம்மா, மாடு முட்டி காரில் தூக்கி போட்டுன்னு போனாங்கன்னு சொல்லி. அதுக்கு தான் ஓடி வந்து உங்களுக்கு சொன்னேன். இது ஒரு தப்பா? சரி, மாடு முட்டினதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? நான் எல்லாம் பார்க்க கிடையாது. அப்புறம் எதுக்கு இப்படி புளிக்கிட்டு தெரியுறீங்க? கண்ணால பார்த்துருக்கணும், ஓடி வந்து சொல்லணும். நல்ல புள்ளியாட்டம் வந்து சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா மயக்கம் போட்டுருக்காரு. அறிவுன்றது வேணும் முதல்ல, சரியா? உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உபதிரம் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க கூட அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா படுத்துட்டு கிடக்குறாரு. நான் பொம்பளையாம்மா நீ? அதான் நல்லதுக்கே காலம் கிடையாதுன்னு சொல்றது. எங்கோ போற மாதிரியாத்தான் ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு சொல்லி நான் ஓடி வந்து சொன்னேன் இல்லையா? எனக்கு தேவைதான். மாடி முட்டி கிடந்தாரோ மயக்கம் போட்டு விழுந்தாரோ ஆக மொத்தம் ஹாஸ்பிட்டலில் தானே கிடக்குறாங்க. வீட்லயே கிடந்தாங்க. நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பத்தியா? ஹாஸ்பிட்டலில் தானே கிடக்குறாங்க. பேச வந்துட்டு ஏப்பே. ஆனாலும் போய் சொன்னீங்க தானே மாடு புட்டினாங்கன்னு சொல்லி. அதுக்கு தானே ஓடி வந்தோம். இல்லைன்னா மெதுவாக வந்திருக்கலாம்ல. அது பொய் தானே? பேபி, சத்த நேரம் பேசாம இரு. அங்க என்ன அவங்க பேசிட்டு இருக்காங்க, போய் சமாதானப்படுத்து. சரிங்க. லட்சுமி அக்கா அழாதீங்கக்கா, அதான் ஒண்ணும் இல்லைல்ல, அமைதியா இருங்க. மயக்கம் போட்டுதான் விழுந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கும். இவன் 4 மாடு முட்டி இல்ல கீழே விழுந்துட்டாரு, குடலெல்லாம் வெளியே வந்துட்டுன்னு சொன்னா. அதான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி படபடான்னு ஆயிட்டு. இன்னும் கூட அந்த படபடப்பு போகல பேபி. அவ்வளோ பதட்டமா இருக்கு. எதுக்கு இந்த வனிதாக்கு இந்த வேலை? சொல்லு பாப்போம். லட்சுமி அக்கா, எனக்கும் யாரும் சொன்னாங்க தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு என்ன அவசியமா சொல்லுங்க பாப்போம். இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் தானே கிடக்குறாரு. அதுல பாதி உண்மை தானே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருன்னு சொன்னது. அதுக்கு போய் என்ன எல்லாரும் ஏமலை எகுறீங்க? அது கூட வனிதா, நீ கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம்ல. ரொம்ப பயம் வந்துட்டுமா. எனக்கே படபடப்பாக தான் இருக்கு. ஆமாம், வரும் உங்களுக்கு படபடப்பு. எங்களுக்கெல்லாம் இல்லையா படபடப்பு? உங்களுக்கு மட்டும் தான் படபடப்பு இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே எனக்கு கையை காலை உதறிட்டு ஏன்னா பெருசாக பேசுறீங்க. வனிதாக்கா, சத்தம் போடாதீங்க. டாக்டர் இப்பதான் கத்திட்டு போனாரு, யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நடுங்க, வெளியே போய் பேசுவோம். வெளியே நடுங்க. சிலுக்கு சுமிதா, அமைதியா பேசுங்க. நடுங்க, வெளியில போய் பேசுவோம். வாய் பாரு வாய், அந்த வாய்க்கு 4 ஊசி எடுத்துன்னு வந்து போடணும். மூஞ்ச பாரு. எப்ப உங்ககிட்ட யார் பேசுனா? லட்சுமி, வாமா வெளியே நின்று பேசுவோம். இங்க வேணாம். செல்வி, வாமா வெளியே நிற்போம். இல்லம்மா, நான் அப்பா கிட்டே இருக்கேன், நீங்க போங்க. ஆமா லட்சுமி அக்கா, யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். வாங்க, நம்ம மட்டும் போவோம் வெளியே. செல்வி வேணா இங்கே இருக்கட்டும். ஏப்பா வரதா, என்னப்பா சொன்னாங்க டாக்டர்? வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களோ? இல்லக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மயக்கம் போட்டுட்டாரு, சாதாரண மயக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அது இல்லாம காலையில இருந்து சாப்பிடலையாமா, அதெல்லாம் சேர்ந்துதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இன்னும் 2 மணி நேரத்துல கண்ணை முழிச்சிட்டு வரான், கூட்டிட்டு போலாம், சரிங்களா? வரதா, அவர் தண்ணி அடிப்பாரு. வேற ஏதாச்சும் பிரச்சனை சொல்லியிருந்தா சொல்லுப்பா, மறைக்காம. ரொம்ப பயமா இருக்கு. இல்லக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கோம் இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, நீங்களும் செல்வி தான் கூட்டிட்டு வந்தீங்களா அட்மிட் பண்றதுக்கு? இல்ல கூட யாராச்சும் வந்தாங்களா? ஆமா, நான் மட்டும்தான் வந்தேன். நானும் செல்வியும் கை தாங்க பிடிச்சிக்கிட்டு கார்ல கூட்டிட்டு வந்துட்டோம். எம்மா, பேபியோட வீட்டுக்கார நல்ல பலசாலி போலியே. ஒத்தாலே அவ்வளோ பெரிய மனுஷனை தோல் மேல தூக்கி போட்டுட்டு வந்துட்டுக்கிறாரு. பரவாயில்ல பரவாயில்ல. சிலுக்கு சுமிதா, இங்க என்ன கதை ஓடுது? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வாய முடிட்டு நில்லு. லட்சுமி அக்கா, நீங்க செல்வி எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் வேணா இருந்து கூட்டிட்டு வரேன். இல்லையா வரதா, இருக்கட்டும், நானும் இருந்து கூட்டிட்டு வரேன். என் பையனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுப்பா. இன்ன வரைக்கும் அவனுக்கு யாரும் எதுவும் சொல்ல கிடையாது. நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணு, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறேன்னு சொல்லி. அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆனது தெரிஞ்சா அவன் கஷ்டப்படுவான். கொஞ்சம் சொல்லுப்பா. இப்ப செய்யறேங்க. பேபி வா, பக்கத்துல தான் கேண்டீன் இருக்கு. செல்வி பாவம் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இங்கே இருக்கா. அவளுக்கு டீ வேணா வாங்கிட்டு வந்து கொடுப்போம், வரியா? எது கேண்டீனுக்கு போக போறீங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு செட் பூரி. ஏன் பேபி அப்படி பாக்குற? ஓடி ஓடி வந்து உங்களுக்கு தகவல் சொன்னதுல எனக்கு வகுறு பசிக்குது பேபி. எனக்கு ஒரு செட்டு பூரி வாங்கிட்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. என் வாயில நல்லா வருது, அமைதியா இருந்துக்குங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல தான் பேச வேண்டியதா இருக்கும். ஆமா, நான் தானே இழிச்சு வாய் உனக்கு. பூரி வாங்கி தந்தா உனக்கு ஒரு 2 தரலான்னு சொல்லி பார்த்தா போ. எனக்கு என்ன வந்து உங்க பின்னாடி பாத்தீங்களா, அந்த ரூம் காலியா கிடக்கு. ஓங்கி முகரையில குத்துணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மூக்குல இருந்து போட போடன்னு ரத்தம் வரும். உங்களும் இங்கே அட்மிட் பண்ணிடலாம். பாத்தீங்களா, நான் போய் வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரேன், இப்படி அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி. பரவாயில்லையா? ஏங்க வாங்க போவோம். வரதா, கொஞ்சம் ஃபோன் பண்ணுப்பா. சரிக்கா, அப்படி நான் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. போறத பாரு, ஜோடி போட்டுக்கிட்டு ஒரு பேச்சு காய்ச்சி கூப்பிடுறாங்களா வாணிட்டு. எல்லாம் நமக்கு தோதான ஒரு ஜோடி கிடைக்காம பின்னாடி சுத்த வேண்டியதாக கிடக்கு. எங்கே நான் போனாலும் அந்த போண்டா கொளி தெரியல. ஏங்க
கேன்டீன்ல யாரும் இல்லை போலயே. என்ன என்ன தலைக்கு மஞ்சள் போட்டேன் அண்ணே, கொஞ்சம் திரும்புங்க. சும்மா இரு பேபி. முருகேசனுக்கு என்ன நடந்து தெரியுமா? ஆ, என்னங்க நடந்து? முருகேசனுக்கு வெறும் மயக்கம் மட்டும் இல்ல, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஆ, என்னங்க சொல்றீங்க? ஹார்ட் அட்டாக்கா? அங்க ஒண்ணுமே சொல்லல, சும்மா மயக்க தான் வந்துட்டுன்னு சொன்னீங்க. என்னங்க சொல்றீங்க? ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ. ஆமா. ஐயோ, நல்ல உழைப்பாளியாச்சே. கீழே மேலே விழுந்து எந்திரிச்சாச்சும் இருக்கிற வேலையை முடிச்சிடுவாரு. இவருக்கே ஹார்ட் அட்டாக்னா உட்காந்துக்கிட்டு திங்கிற நமக்கெல்லாம் எப்படி வருமோ தெரியலையேங்க. ஆமாவா? பார்த்துக்க. நீயும் அப்போத்தானே லட்சுமி அக்கா கூப்பிட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. சரி, இந்த தகவலை போய் முருகேசனங்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போனால் அவரும் என்ன விடவே இல்லை. வாப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, வா மோர் குடிச்சிட்டு போவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாரம்மா. வீட்டுக்குள்ளே போனால் ஒரே ஷாக்கு. அங்கே பார்த்தா இந்த கதிரி பையன்ல உனக்கு தெரியலையா, அவன் நின்றுட்டு இருந்தான். இவனை பார்த்தவொடனே இந்த அண்ணனுக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியல. செல்வியும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்க போல. அதை பார்த்தவொடனே அப்படியே கீழே விழுந்துட்டாருன்னா பார்த்துக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக போச்சுன்னா பாரு. என்னங்க சொல்றீங்க? அந்த கதிர் பையன் வீட்டுக்கே வந்துட்டானா? எனக்கு தெரியாம போயிட்டேன். அப்படியா? அதான் உனக்கு எதுனா தெரியுமான்னு சொல்லிட்டு தான் உன்னை கூட்டிட்டு இங்க வந்தேன். கதிர் பையன் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். உனக்கு எதுனா தெரியுமா? எல்லாம் தெரியும். அந்த கதிரும் அந்த செல்வியும் 2 பேரும் விரும்புறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் லட்சுமி அக்காக்கு தெரியும்னா பாத்துக்கோங்களேன். என்ன பேபி சொல்ற? லட்சுமி அக்காக்கு தெரியுமா? தெரிஞ்சு எதுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனாங்க? அப்போ கதிருக்கு கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பம் இல்லையா? இல்லைங்க, விருப்பம் இல்லை. அவங்க அந்த நீலாமரி அக்காவுக்கு பயப்படுறாங்க. பொண்ணை கொடுத்தா அவங்க நல்லா பார்த்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்லி. அதான் அவங்க கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்க விரும்பல. மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லி கிளம்புனது. ஓ அப்படியா? ஒரு பக்கம் மட்டும் பார்த்தா போதுமா? பொம்பளைங்கன்னா அப்படிதான். என்ன செய்ய சொல்ற? அந்த பையனையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல. அந்த பையனுக்கெல்லாம் கொடுத்தா தங்கமா பார்த்துப்பான் தெரியுமா? ரொம்ப நல்ல பையன் பேபி. அவங்க அண்ணா எல்லாம் கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அதுக்கு தான் சொல்றேன், அந்த பையனுக்கே நம்ம வேணா கேட்குவோமா? ஏங்க அப்படி பேசி கீசி தொலைச்சிடாதீங்க. ஆல்ரெடி நான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. லட்சுமி அக்கா ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன் செல்வியேன்னு சொல்லி. என்ன செய்ய சொல்றீங்க? விதின்னு ஒன்று இருந்தால் 2 பேரை சேர்த்து வைக்கும். நீங்கள் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்க. 2 பேரும் பாவம் இல்லையா பேபி? பாம்போல அழுதுகிட்டே பேசுறான் பேபி. கஷ்டமா போயிட்டு எனக்கு. அட நீங்கள் வேற. செல்வி எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பா. எதுனா ஒன்றுனா என்கிட்ட தான் சொல்கிறா. பாவம் கேட்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க? அவங்க வீட்டில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளோலாம் இருக்கக்கூடாதப்பா. சரிங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தா நான் இவ்வளோ நேரம் கதிர் எப்போ போனா? ஐயோ, போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான் பேபி. அழுதுகிட்டே இருந்தான். இந்த செல்வி அவங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரே கோவம், சண்டை. நான் சமாதானப்படுத்தி வச்சேன். நான் போன் நம்பரெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கேன். இங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்கிறேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பி இங்கே இருந்தால் 2 பேருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. ஏங்க 2 பேரை பார்க்கும்போது பாம்போல கிடக்குல்ல. ரொம்ப பாவங்க 2 பேரும். லவ் பண்ணி பிரியறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமாம். ஏங்க டாக்டர் ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிப்போம். மயக்கம் போட்டு விழுந்ததாவே அவங்க நினச்சிக்கிட்டோம் சரியா? சரி சரி, அதுக்கு தான் நானும் அங்கே எதுவும் சொல்லிக்கல. உன்னை இங்கே கூப்பிட்டுட்டு வந்தது. சரி இரு, லட்சுமி அக்கா பையனுக்கு ஒரு ஃபோனை போடுறேன் இங்கே வர சொல்லி. ஹலோ, இல்லை பிரபு, எங்களே இருக்கேன். ஒரு வேலையை வெளியில் வந்திருக்கேனே, என்ன விஷயம்? பிரபு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரையா? ஹாஸ்பிட்டலா? ஏனே, உடம்புக்கு சரியில்லையோ? எனக்கு இல்லைல்ல, உங்கள் அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரையா? என்னென்ன சொல்றீங்க? மயக்கம் போட்டுட்டாரா? ஏன்? எதுவும் சொல்லிக்காதீங்க. அப்புறம் சொல்லுங்கண்ணே, எப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு? காலையில நல்லா தான் பேசிட்டு வந்தாரு. பிபி கேபி இருக்குன்னு சொன்னாங்களா? பிபி எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, காலையில இருந்து சாப்பிடலையா, அதான் மயக்கம் போட்டுட்டாரு. நீ வரைய ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேர் சேர்ந்த மாதிரி கூட்டிட்டு போயிடுவோம். அப்படியானே? சரி சரி, அட்ரஸ் சொல்லுங்க. எந்த ஹாஸ்பிட்டலு? சொல்றேன் பாருல. சரி, வந்துடுறேனே. அங்கே தானே இருப்பீங்க? இங்கே தானே இருப்பேன். வரதுக்குள்ள நான் கார் புக் பண்ணிடுறேன், சீக்கிரமா வா. ஆகட்டுனே, இப்போ வந்துடுறேனே. சே, இந்த அப்பனுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது தெரியல. கண்டிப்பா இவர் குடிச்சிட்டு தான் ஏதோ பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் கூட வயசாகுதுன்னு சொல்லிட்டு இல்ல. சே. ஹலோ, யாரு? ஏமன்னாரு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் தாங்க. புஷ்பா, நீயா? சொல்லு நம்பரை பார்க்கல, அதுக்கு தான் யாருன்னு கேட்டேன். சொல்லு. கடன்னாரு, எங்க இருந்து பேசுறீங்கோ? ஏன், என்ன விஷயம் சொல்லு? திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? எத்தனை தடவை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஒரு தடவை கூட మీరు எத்தேலா போன்ட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் வந்து என்னை பார்த்துட்டு போக முடியுமா? ஏன், என்னாச்சு? திடீர்னு வந்து பார்த்துட்டு போக சொல்ற? என்ன? திடீர்னு ஒன்று நான் சொல்லலை. எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. சீக்கிரமா வந்து என்னை கூட்டிட்டு போங்க. இனிமே நான் ఇక్కడ ఉండలాపను. నన్ను తీసుకొని వెళ్ళండి. மாப்பிள்ள பாக்குறாங்களா? இப்ப நான் என்ன செய்ய? நான் எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருக்கிற தெரியுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்க புஷ்பா. திடீர்னு நான் ஃபோன் பண்றேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்ற, மனுஷனை டென்ஷன் ஆக்குற. நீ எனக்கு ஒன்றும் புரியல. நான் உங்களை டென்ஷன் చేస్తానా? ఏం చెప్తారు? ఎవ్వలో పెరి సూళ్ళలో కష్టத்துல నా ఇరికే தெரியுமா? நீங்க இங்க వస్తారా లేదు నన్నే రమ్మంటారా? చెప్పండి, మీరు చెప్పండి అన్న.
புஷ்பா, என் சூழ்நிலை புரியாம பேசாத. எங்க அப்பா வேற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறோம். அவரை பார்க்க தான் இப்ப நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். இப்பன்னு பாட்டுக்கு நீ இவ்வளவு எல்லாம் பேசுற, என்னதான் செய்ய சொல்லு பாப்போம். చూసారా కాలేజీలో படிக்கும்போது எவ்வளோலாம் பேசி కన్విన్స్ చేశారు. ఇప్పుడు నాకు కష్టమని சொன்னா మీరు వచ్చి ఎలా పంటారా? நான் செத்து போతాను. எழுதி வச்சிட்டு தான் சாவேன். உங்க பேரை தான் நான் எழுதி வைப்பேன். செத்து போతాను. నాకు ఈ పెళ్లి వద్దు. ஆமா தாயே, நான் வரேன். நான் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு சூழ்நிலை சரியில்லை. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போயிட்டு அங்க என்ன நடக்குன்னு உனக்கு நான் போன் பண்ணி சொல்றேன். வரேன், வந்து உன்னை பார்க்கேன். சரியா? இப்போ போனை வெயி. అలాగే మీరు రావాలి. உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். இப்போ நான் போனை வைக்கேன். சோ அப்பா, லவ் பண்ண தொல்லைக்கு என்னெல்லாம் நான் தாங்க வேண்டி இருக்கோ தெரியலையே. இன்னும் அங்க போனா என்னென்ன பேச போறாலோ தெரியல. அண்டவா, என்னை காப்பாத்து. அப்பாடா, கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் ஆகலை. எப்படியோ கூட்டிகிட்டு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து. இப்பாச்சும் நல்லா பார்த்துக்குங்க லட்சுமி அக்கா. நடக்கிறது ஓடுறதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி சமைச்சு கொடுங்க. உடம்பு தேத்துட்டோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா லட்சுமி, வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலேருந்து வந்தார் பத்தியா, மருந்து அது இதுன்னு சாப்பிட்டது வேற. வாய்க்கு ருசியாக சமைச்சு போடு. உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? என்னண்ணே முருகேசண்ணே, பிரியாணி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? வாங்கிட்டு வந்து தரட்டுமா? வாங்கிட்டு வந்து கொடு பேபி. அதை நான் வாயில் கேட்குறேன். என்ன பழக்கமோ? எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணிக்க. எனக்கு மட்டும் 2 பொட்டலம் வாங்கிக்க பேபி. ரொம்ப டயர்டாக இருக்கு. அங்கே இங்கே ஓடுனது பத்தியா, அதான் வாங்கிட்டு வரியா? என்ன பேபி அங்கிட்டு இங்கிட்டுமா பார்க்குற? என்ன வேணும்? கவர் ஏதாச்சும் வேணுமா இல்லை பேக் வேணுமா? சொல்லு பாப்போம். இல்ல லட்சுமி அக்கா இந்த ஓரமா ஒரு உலக்கைய வச்சிருந்தாங்க, அதான் எங்கன்னு பாக்க. எங்க போயிட்டு? எதுக்கு பேபி? இல்ல இப்பதான் முருகேசன ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்தோம். அதான் இந்த உலக்கையால உங்க மண்டையை 2 பொளந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணலாம்னு சொல்லி அதான் தேடுறேன். பிரியாணி வேணுமா? இல்ல பிரியாணி நல்ல வாயில் வந்துருமா? பின்ன எதுக்கு சொன்ன பிரியாணி வேணுமான்னு சொல்லி? நான் கேட்டது முருகேசனே, உங்களவா கேட்டேன். உங்க பேர் தான் முருகேசா? சொல்லுங்க பாப்போம். ஆளப்படுற ஆளு சீலுக்கு சுமிதா. ஏப்பா உங்ககிட்ட யார் பேசுவா? லட்சுமி, நாங்களும் வீட்டுக்கு போறோமா? ரொம்ப நேரம் ஆயிட்டு. பிள்ளைங்க எல்லாம் வந்துருவாங்க. போயிட்டு வரட்டுமா? ஏதாச்சும் இருந்தா ஃபோன் பண்ணு. ஆமா லட்சுமி அக்கா, எதா இருந்தாலும் சொல்லுங்க தயங்காம, சரியா? இல்ல பிரபு, நீ எதுனா இருந்தா கால் பண்ணல. வர. சரிண்ணே, அவசியம் என்ன கூப்பிடுறேன். டே அப்பா, கொஞ்சம் நல்லா பாத்துக்க. உங்க அப்பாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் இதுக்கு மேல, சரியா? ஏத்த ஹாஸ்பிட்டல் வேற ஏதாச்சும் சொன்னாங்களா அப்பாவை பத்தி? இல்லம்மா, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தார் பாத்தியா, அதான் அப்படி சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லலம்மா. செல்வி, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஏதாச்சும் சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். சரியா? அப்பாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். வயசாகுது பத்தியா, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ எதுவும் நினைக்காம. சரிண்ணே, நல்லா பாத்துக்கிடுவேன். மறுபடியும் ஏதாச்சும் சொன்னா எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவோமா. இப்போ நாங்க போயிட்டு வரோம். லட்சுமி அக்கா, போயிட்டு வரேன். சரி வரதா, ரொம்ப நன்றிப்பா. நான் இல்லாத டைம்ல இவர் மயங்க விழுந்ததுனால தானே பக்கத்தில் இருக்கிற வச்சு தான் நீங்களாம் ஓடி வந்திருக்கீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கு, பயமாவும் இருக்கு. ஏ லட்சு, நாங்கெல்லாம் விட்டுருமா? நாங்கெல்லாம் இல்ல, பேசாம இரு, ஒன்றும் செய்யாது. ஏன்க்கா அப்படியெல்லாம் சொல்றீங்க? லட்சுமி அக்கா நாங்களாம் இல்லையா? அக்கம் பக்கம் தானே இருக்கோம். திங்க தூங்கன்னு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் இருக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சரியா? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அதான் வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா, இன்னும் நாங்கள் போயிட்டு வரோம். பாடுறா சிலுக்கு சுமிதா, நல்ல விஷயமா பேசுதே. அடடடடா, எழுதி வைங்கப்பா, எழுதி வைங்கப்பா. இதெல்லாம் பேசுறதே பெரிய விஷயம். ஆஹா. எப்ப நான் ஏதாச்சும் பேசணும்னா பேச வந்துட்டேன். ஓ அப்படியா? ஏங்க போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போவோம். சும்மா பேபி சும்மா. நான் போய் உங்ககிட்ட கோவப்படுவேனா? இப்பதான் உங்களை புகழ்ந்து பேசினேன். ஏன்டா பேசணுமோன்னு இப்ப யோசிக்க. உங்க ஒரிஜினல் முகத்தை காட்டிட்டீங்க பாத்தீங்களா? பிரியாணி வேணுமா? பிரியாணி என்ன ஜெல்மமோ. பரவாயில்ல பேபி, நீ தானே சொல்ற. சொல்லிக்க போகும்போது வாங்கிட்டு போவோம். சரிம்மா, போயிட்டு வரேன். முருகேச் அண்ணே, உடம்பு பாத்துக்குங்க. போயிட்டு வரேன். வரதா, போயிட்டு வா. எப்பா அப்படியே படுத்துக்குப்பா, உட்காந்துட்டே இருக்காம. ஆமாப்பா, படுங்க. ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டே தானே கிடந்தேன். கொஞ்ச நேரம் உட்காடுறேன். கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் கூடுமா. செல்வி, உங்க அப்பாவுக்கு சுடு தண்ணி வேணுமா? போய் வைப்போ. அப்படியே அவர் காஃபி கொஞ்சம் போட்டு கொடு. சரிம்மா. பிரபு, வேலை மேல சொல்லிட்டு வந்தியா? அப்படியே வந்துட்டியாப்பா? வேலை விஷயமா தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த வரதான ஃபோன் பண்ணுவோன்னே அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டுமா. ஃபோன் பண்ணி மறுபடியும் போய் சொல்லணும். சரியில்ல, வேலை முக்கியம். இதுக்காக நீ சொல்லாமே வந்துருவியா? போ, முதல்ல போன் போடு. போய் சொல்லு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போ. ஃபோன் போடுறமா. ஏமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஏன், என்ன விஷயம்ல? வாமா, சொல்றேன். அப்படியா? சரி, ஆள்ல நிக்கேன், வா. உங்க அப்பனை படுக்க வச்சுட்டு வா. எப்பா படுக்கிறியா சத்த நேரம்? வியானால சத்த நேரம் உட்காரேன். பிரபு, அந்த மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் புல்லு புடிங்கி போடுப்பா. அப்படி தண்ணி கூட கொஞ்சம் காட்டு. வெயில் ரொம்ப அடிக்கு பாத்தியா. போப்பா போ. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம். நீ படுத்து தூங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். எப்பா செல்வி சுடு தண்ணி வச்சுட்டாலன்னு பாக்கேன். ரொம்ப சூடா வேணாம்னு சொல்லு.
என்ன விஷயம்ல? ஏம்மா கடை பார்க்கணும்னு சொல்லி சீட்டு எடுத்தியா, அந்த பணம் எங்க இருக்கு? ஏலே இப்போ அதை கேட்குற? சொல்லுமா, சும்மா தான் கேட்க. இல்லை, உங்கள் அப்பனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் அந்த வரதன் தான் பார்த்துருக்கேன். அவனுக்கு பணம் கொடுக்குறது வேணாவா? 20,000 ரூபாய் போல் ஆயிருக்கு. என்ன செய்ய சொல்கிற? 50,000 எடுத்ததுல 20,000 கொடுத்துட்டா இன்னும் 30,000 இருக்கும். நீ எதுக்கு கேட்குற? அதை சொல்லு. சும்மா தாம்மா கேட்டேன். வேலை விஷயமா கொஞ்சம் ஆந்திரா வரைக்கும் போகணுமா, கொஞ்சம் பணம் இருந்தா. அதான் வேலை விஷயம் சொல்லிட்டே இல்லைல்ல, எல்லாம் கம்பெனி பார்த்துக்காதா? நீ எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? சொல்லு பாப்போம். கம்பெனி விஷயமா போனாலும் எனக்கு செலவுக்கெல்லாம் வேணும் இல்லைம்மா. 2 நாள் போல் ஆகும் நான் வரத்துக்கு. அதுக்கு தான் கேட்க. ஒரு 15,000 கொடு. 15,000 வேணுமா? இப்பதான் மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன். ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்து கையில் பணம் புழங்குறது வேணாவா? உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன செய்ய? இப்போதான் உங்க அப்பங்காரன் 20,000 மொய் வச்சான். இப்போ நீ என்ன வைக்கணும்னு இருக்க? சொல்லு பாப்போம். உன் தங்கச்சிக்காரிக்கு எதனா ஒண்ணுன்னா நான் என்ன செய்யணும் சொல்லு. யார்கிட்ட கேட்கணும்? அந்த 4 சென்ட் இடத்த வித்துக்குள்ள என்ன வித்திருக்கியா இது வரைக்கும்? நீ சொல்லு பாப்போம். இல்லை யாரன்னா போய் பாத்தியா? ஒன்றும் கிடையாது. காசு வேணும் அது வேணும் கேட்கறதுக்கு தான் எங்க ஆளு. எதனா ஒரு வேலை செய்யறது கிடையாது. என்ன புள்ளிங்களாப்பா? சரிம்மா, கம்பெனி விஷயமா தானே போறேன், அதுக்கு தானே கேட்க. இல்லைன்னா கேட்கவும் நான். சொல்லு பாப்போம். எனக்கு புரியுதுலே, கம்பெனி விஷயம்னா கம்பெனிக்காரன் பாத்துக்கிறான். நீ எதுக்கு 15,000 எடுத்துட்டு போய் செலவழிக்கணும்னு நினைக்க? சொல்லு பாப்போம். சரிம்மா, கம்பெனிக்காக வேணாம், கடனா கொடு, நான் தந்துடுறேன். கொடு. எப்போ வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொல்லு, அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்றேன். கொடு. எப்போ கடனா வேணுமா? உனக்கு கொடுக்கறதே சம்பளம் 12,000 13,000 15,000 கொடுத்துட்டு நான் என்ன செய்ய? சொல்லு பாப்போம். நீ எப்படி எனக்கு கொடுப்ப? அந்த பணத்தை எனக்கு கொடுத்துட்டு சம்பள பணத்தை என்ன செய்வ? சம்பள பணத்தை என்னன்னு சொல்லி எனக்கு வீட்டுக்கு கொடுப்ப? சொல்லு பாப்போம். எதுக்காகல உனக்கு கடனை நான் தரணும்? அப்படின்னா தலை போற விஷயம். கொடுமா, சொல்றேன். பணம் 1 ரூபாய் கெட்டுடாத, கிளம்பு. என்ன வேலையை போய் பார்த்துட்டு வா. பார்த்துப்போம் போ. வந்துட்டான் பணம் வேணும் அது வேணும்னு சொல்லி இருக்கிற கஷ்டத்துல. எம்மா, போல வேலை பார்த்துக்கிட்டு சொன்ன வேலை செய்யல. என்ன செய்ய பணத்துக்கு? ஆந்திரா பேர போகணும். என்ன செய்ய தெரியலையே. சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்ய வேண்டியதுதான். கதிர், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டுல. என்ன மன்னிச்சிடு கதிர். என் அப்பாவா நீயான்னு பார்க்கும்போது என் அப்பா தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாரு. என்ன மன்னிச்சிடு கதிர். இப்போ நான் பேச முடியாது. என்ன மன்னிச்சிடு. சே, போன் பண்ண எடுக்கிறாள பாரு. ஐயோ செல்வி, போனை எடு. என்ன சின்ன தம்பி ரொம்ப கோவமா இருக்கிறாரு? தம்பி, சொல்லுங்கண்ணே. ஏன் தம்பி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா பிறந்து ஒரே கோவமா இருக்கீங்க? அப்பாவை போய் பார்த்தீங்களா? இன்னும் இல்லைண்ணே. இந்த செல்விக்கு போன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறானே. நான் என்ன செய்ய? ஒரு டென்ஷனா இருக்கு. அதான் இங்கே நிக்கேன். அப்பா கூட போய் பார்க்கல. ஏன் தம்பி, என்ன ஆயிட்டு? செல்வி பாப்பா போன் எடுக்கலையோ? ஏதாச்சும் பிரச்சனையா இருக்க போகுது? ஒரு பிரச்சனை இல்லையோ? அதான் அவங்க அப்பாவை காப்பாத்தியாச்சு இல்லையா? என் மேல கோவம். அதுக்கு தான் போன் எடுக்க மாட்டேங்கிறா. கோவமா? ஏன் தம்பி? உங்ககிட்ட சொல்லிட்டு நான் செல்வியை பார்க்க போனேன் இல்லையா? அங்க 2 பேர் நின்று பேசிட்டு தான் அவங்க அப்பா பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அப்படியே மயங்கியாச்சு. அதான் அர்ஜென்ட்டா அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனது. என்ன சொல்றீங்க தம்பி? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா அவர் பார்த்துட்டாரா? அதான். ஆமாண்ணே, நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஏதோ கிட்னாப் பண்ணிட்டு போற மாதிரி அவர் பார்த்து ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துட்டாரு. நாங்க செல்வி கிட்ட வெறும் மயக்கம் தான் சொல்லி வச்சிருக்கோம். அந்த மயக்கத்துக்கே நான் தான் காரணம்னுட்டு என் மேல சண்டை போடுறா. நான் என்ன செய்ய? போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் செய்யுது? எனக்கு ஒரு டென்ஷனா இருக்குண்ணே. அதான் அப்பாவை கூட போய் பார்க்கல நான். சரி விடுங்க தம்பி, கோவம்லாம் கொஞ்சம் அடங்கட்டும், அப்புறமா பேசுவீங்க. இப்போ அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு ஒன்றும் தெரியலண்ணே. தம்பி, உங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு என்ன போன் அடிச்சு பாருங்க, வந்துட்டாங்களான்னு தெரிஞ்சிடும். ஆமாண்ணே, வரதன் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, நான் தான் மறந்துட்டேன். இப்போ அடிக்கிறீங்க. ஹலோ, யாரு? வரதண்ணே, நான் கதிர். சொல்லுல, இதான் உன் நம்பரா? சேவ் பண்ணிக்கிறேன், சொல்லு. அண்ணே, செல்வி அவங்க அப்பா செல்வியில வந்துட்டாங்களா வீட்டுக்கு? கூட்டிட்டு வந்துட்டோம்ல. வரதண்ணே, செல்வி இன்னுமே என் மேல கோவமா தான் இருக்கிறாளா? ஏதாச்சும் சொன்னாலும் உங்ககிட்ட? இல்ல கதிர், எதுவும் பேசல. எல்லாரும் இருந்தாங்க பத்தி ஹாஸ்பிட்டல்ல, அதான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்? எங்கண்ணே, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி போன் அடிச்சு போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கா. என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். நீங்களும் ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா அவகிட்ட. யாரு? கதிர். இப்போதான் ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. கொஞ்சம் பொருள் எல்லாம் ஆறட்டும், பேசிக்கலாம். பாருங்க, அவளை பார்க்கணும்னு சொல்லி வந்தா அவங்க அப்பா எங்களை பார்த்த உடனே மயக்கம் போட்டுட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுக்கு என் மேல கோவப்படுறா. ஏதாச்சும் தப்பு இருக்கா சொல்லுங்க? அப்படிதான். என்ன செய்ய சொல்ற? இந்த பொம்பளைங்களே இப்படிதான். ஏதாச்சும் ஒரு சாக்கு வேணும் இல்லையா நம்ம கிட்ட சண்டை போட? அப்படிதான். வீடு 2 நாள் ஆறு வீடு எல்லாம் சரியா போகும். என்னங்க எல்லா பொம்பளையும் சேர்த்த மாதிரி சொல்றீங்க? நான் அப்படியா? உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். லைன்ல இருக்கான், சும்மா இரு. யார்கிட்ட பேசுறீங்க? யார்கிட்ட போய் பேசுவேன்? பேபி கிட்ட தான் பேசுறேன். பேபி அக்கா? அன்னைக்கு பேபி அக்காவும் சேர்ந்து தான் என்னை திட்டினாங்க, விரட்டினாங்க, போன்னு சொல்லி தெரியுமா? சரி விடல, உன்னை பத்தி அவளுக்கு சரியா தெரியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன்.
யாரு எனக்கா தெரியாது. அந்த பையன்லாம் ரொம்ப நல்ல பையன் தாங்க. இப்போதைக்கு இங்கேருந்து போல இங்கே சண்டை ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அதுக்கே அவன் என் மேலே கோச்சிக்கிட்டான். ம் ம். எங்க கொடுங்க, இங்க ஃபோனை கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். கதிரே பேபி பேசுறாளாம் பாரு. ஆ ஹலோ லே கதிரு, நான் என்னால சொன்னேன் உனக்கு? அன்னைக்கு சண்டை பெருசாகிடும், இங்கேருந்து போல அப்புறம் பேசிக்கலாம் தான் சொல்லி அமிச்சேன். பத்தியா என்னவே தப்பே நினச்சிட்ட? நம்மளாம் அப்படியெல்லாம் பழகுறோம் சொல்லு பார்ப்போம். உங்களை நான் அன்னைக்கு தான் பார்த்தனே, அன்னைக்கு தான் உங்க பேரை கூட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே நம்ம பழக்கத்தெல்லாம் சொல்றீங்க. சரியில்லே மானத்தை வாங்காத, என்ன விஷயம் சொல்லு, என்ன ஒரே புலம்பிட்டு கிடக்க? பேபி அக்கா வரதான்னு எதுவும் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொல்லலையா? அங்க என்ன நடந்துன்னு சொல்லி? தம்பி என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களே, என்ன செய்ய சொல்ற? அந்த பொண்ணு அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். திடீர்னு நீ வந்து அவங்க பார்த்துட்டாங்க இல்லையா, அதான் உன்னை தப்பா நினைச்சிட்டா. போக போக சரியாயிடும் விடல. பேபி அக்கா நீங்களாச்சும் அவகிட்ட கொஞ்சம் பேசி போனை எடுக்க சொல்லுங்க. அவகிட்ட நான் பேசியே ஆகணும். ஆமா நீ பேசணும்னு சொல்ற. அவங்க வீட்டில் பார்த்தா மாப்பிள்ளை பார்த்தாச்சு, என்ன செய்ய சொல்ற? எது மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா?